वासुदेवाय नमः संकर्षणाय नमः प्रद्युम्नाय नमः अनिरुद्धाय नमः केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविन्दाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः अमनाय नमः श्रीधराय नमः श्रीकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः मत्स्याय नमः कुर्माय नमः वराहाय नमः नारसिंहाय नमः अमनाय नमः राम राम रामाय नमः कृष्णाय नमः कल्किने नमः ज्वाला नरसिंहाय नमः अहोबिल नरसिंहाय नमः मालोल नरसिंहाय नमः क्रोड नरसिंहाय नमः कारंज नरसिंहाय नमः भार्गव नरसिंहाय नमः योगानंद नरसिंहाय नमः सत्रवन नरसिंहाय नमः पावन नरसिंहाय नमः पालक नरसिंहाय नमः लक्ष्मी नारसिंहाय नमः ओम श्री भूमिलीला समेत लक्ष्मी हयवदन परब्रह्मणे नमः स्वस्ति प्रजाभ्य परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीमही सा गोब्राह्मणेभ्य सुखमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षद्वज्जन्य दिव्ययसायिने एषोऽयं स्वपरिहितो ब्राह्मणः सन्धनिर्भया चारावदेशरिणानहर्मया आचाराणि मां सर्वान् श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किह केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्याभवद्भक्तजनाद्विहन्तुः पितृत्वम् अन्येषु अविचार्यतोर्णं स्तम्पे अवतारतमनन्यलब्धं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं सों श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति चोत्सिष्टायां सरजनिगलितं या बलाग्रन्थबुद्ध्यै गोतादस्यै नम इदमिदं भुजये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள்ள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கிடவக்கண்ணபதி என்னை மாற்றம் நாம் கடவ அன்னமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூராடிப் போரம் மேன்மேலும் மிக விளங்க விற்றுஜத்தன் துவிய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவி பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. நமஸ்தே. இன்னைக்கு திருப்பாவையுடைய 26வது பாசுரத்தை நாம் அனுசந்தானம் பண்ணணும். வழக்கம் போல 26வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவதற்கு முன்பு
சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதாஸ்துதியிலே அனுகிரகித்து தந்திருக்கின்ற 26வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுரார்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். ரங்கேதமத்குணவதோ ரமைவைவ கோதே கிருஷ்ணாம்புதஸ்ய கடிதாம் கிருபயா சுவஷ்ட்யாம் தௌர்கத்ய துர்விஷ விநாசசுதாநதீம் த்வாம் சந்த பிரபத்ய சமயந்திய சிரேண தாபான். இது 26வது ஸ்லோகம் கோதாஸ்துதியிலே. இதை எம்பெருமான் ரங்கநாத பெருமாளிடம் ரங்கநாதன், மகாலட்சுமி, கோதா பிராட்டி இந்த 3 பேரையும் சேர்த்து சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிச்சிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற பெருமாளுடைய அந்த கருத்த திருமேனி கார்மிகில் வண்ணன் அல்லவா, அந்த கார்மிகில் வண்ணனுடைய கருத்த திருமேனியிலே ரங்கநாயகி தாயார் மின்னல் கொடி போன்று இருக்கின்றாளாம். இந்த இருவருடைய கருணை மழை ஒரு நதி போன்று ஓடுகின்றதாம். அந்த கருணை மழையாகிய நதிதான் கோதா பிராட்டி. இந்த கருணை மழையாகிய நதியாகிய அந்த கோதா பிராட்டியை சரணம் பற்றித்தான் சம்சாரம் என்ற சாகரத்தில் இருக்கின்ற கொடிய விஷத்தை அழிக்கின்றாய். ஆகையினால் சாதுக்கள் உன்னை சரணடைந்து தங்களது சம்சார தாபங்களை போக்கிக் கொள்கின்றார்கள் என்று கோதா பிராட்டியினுடைய கிருப்பையை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்திருக்கின்றார். இந்த அளவிலே 26வது ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷத்தை மனதிலே கொண்டு திருப்பாவையிலே 26வது பாசுரத்தை இப்பொழுது நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனக வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோரெம்பாவாய். இது 26வது பாசுரம். இந்த பாசுரம் ரொம்பவுமே விசேஷமான பாசுரம். இப்போது படிப்படியாக பக்தி நிலையிலே முத்தி பகவானுடைய சாலோக்கியத்துக்கு சாலோகத்திலிருந்து பகவானுடைய சாமீபியம், அதாவது அருகாமியில் வந்துவிட்டு இப்பொழுது பகவானுடைய சாரூபம், அதாவது எம்பெருமானை போன்று நித்திய சூரிகள் எப்படியெல்லாம் ரூபம் எடுத்துருக்காளோ அதுபோன்று தங்களுக்கும் ரூபம் வேண்டும் என்பதற்காக எம்பெருமானுடைய அணிகலன்களை ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகம் இருக்கின்றது. இது 26வது ஸ்லோகம். நம் ஸ்ரீ வைஷ்ணவ இதில் மாலே மணிவண்ணா என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கின்றார். இந்த 30 திருப்பாவை ஸ்லோகங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பெருமானுடைய 2 திருநாமங்களை அடுத்து சொல்லுகின்ற ஒரே ஒரு பாசுரம் இந்த பாசுரம் மட்டும்தான். வேறு எந்த பாசுரத்திலும் அடுத்தடுத்த சொற்களால் எம்பெருமானுடைய திருநாமங்களை ஆண்டாள் நாச்சியார் போற்றி பரவவில்லை. அந்த வகையிலே இந்த பாசுரத்திற்கு ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு அனுபவம் இருக்கின்றது என்று நாம் அனுபவிக்க வேண்டும். நம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திலே தத்துவங்களுடைய ஜீவாத்ம தத்துவங்களுடைய வரிசையிலே 24 தத்துவங்கள் நம் சரீரம் சார்ந்த தத்துவங்கள், 25வது தத்துவம் ஆத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா என்பதை கீழ்ப்பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவிக்கின்ற பொழுது பலவாறு அனுபவித்தோம். அதையே இப்பொழுது மீண்டும் இங்கு விஞ்ஞாபனம் பண்ணவில்லை, அதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்படி 26வது தத்துவம் எம்பெருமானுடைய தத்துவம் நம் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்திலே. இந்த பாசுரமும் 26வது பாசுரம். ஆகவே தான் மாலே மணிவண்ணா என்று எம்பெருமானுடைய 2 திருநாமங்களையும் சேர்த்து சொல்லி ஆண்டாள் அனுபவித்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னொரு விசேஷம் என்னென்னா 26ல் 2ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன வருது? 8 வருது. 8 என்ன? எம்பெருமானுடைய ஓம் நமோ நாராயணாயா என்ற அஷ்டாட்சர மந்திரம். இந்த பாசுரத்திலே மாலே மணிவண்ணா என்று எம்பெருமானை அல்லவா அவள் போற்றுகின்றார். ஆகவே
இந்த பாசுரம் 26வது பாசுரமாக அமைத்திருப்பதற்கு இதுவும் ஒரு விசேஷம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து மாலே மணிவண்ணா என்று எம்பெருமானுடைய 2 திருநாமங்களை அடுத்தடுத்து ஆண்டாள் நாச்சியார் இங்கு பிரயோகம் பண்ணுகின்றார். இது துவயமந்திரத்தையும் உணர்த்துவதாக ஒரு உள்ளுரை பொருள் நாம் அனுபவிக்கலாம். அதே போன்று வேறு விதமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த பாசுரம் என்பது துவயமந்திரத்தையும் நம்முடைய சரணாகதி தத்துவத்தினுடைய 6 அங்கங்களையும் உணர்த்துவதாக 2, 6 என்று கூற்றி 8 என்று அனுபவித்தோம் என்றால் துவயமாகிய 2வது துவயமந்திரத்தையும் சரணாகதி தத்துவத்தினுடைய அங்கங்களாகிய 6 அங்கங்களையும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார் என்று நாம் உள்ளுரை பொருளாக கொள்ளலாம். வேறு ஒரு விதமாகவும் இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என் இனி வேண்டுவும் மண்ணும் நீரும் எரியும் நல் வாயுவும் வெண்ணுமாய் விரியும் எம்பிராணியே என்று நம்மாழ்வார் பாசுரம். இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணுகின்றார். இது எண்ணிலும் வரும் என்ற நம்மாழ்வார் பாசுரத்தினுடைய அந்த சொற்களுடைய விசேஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். எண்ணிலும் வரும் என்பது நாம் மனதிலே எண்ணினாலும் வரும். 1, 2, 3, 4 என்று வரிசைப்படுத்தி எண்களாக எண்ணிக்கொண்டு வந்தோம் என்றால் 26வது எண் எம்பெருமானை குறிக்கின்ற 26வது தத்துவமாக வரும். அந்த 26ஐ நினைத்துத்தான் ஆண்டாள் நாச்சியார் மாலே மணிவண்ணா என்று 26வது பாசுரமாக நம்மாழ்வார் எண்ணிலும் வரும் என்று மனதில் நினைத்தால் வந்து நிற்பான் எம்பெருமான் என்பதை உணர்த்துவதற்காக 26வது பாசுரத்திலே இந்த மாலே மணிவண்ணா என்று தொடங்குகின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இன்னொரு விதமாக அனுபவிப்போம். மா என்ற எழுத்து மெல்லின உயிர்மெய் எழுத்து வர்க்கத்தில் 5வது எழுத்தாக வருகின்றது. லா என்பது இல் என்பது இடையின மெய்யெழுத்து வர்க்கத்திலே 3வது எழுத்தாக வருகிறது. இப்படி மெல்லின உயிர்மெய் எழுத்தில் வருகின்ற 5வது எழுத்தாகிய மாவையும் இடையின மெய்யெழுத்துக்கு வர்க்கத்திலே வருகின்ற 2வது எழுத்தாகிய இல் என்பதையும் சேர்த்து படித்தால் மால் என்று வருகின்றதல்லவா? ஆகவே 5ம் 3ஐயும் கூட்டினால் என்ன வருகின்றது? 8. அதுதான் மால், அதுதான் திருமால், அவன்தான் எம்பெருமான் என்றும் இந்த பாசுரத்திலே மாலே என்று ஒரு ஏகாரம் சேர்த்து எம்பெருமானுடைய அஷ்டாட்சர மந்திரத்தை ஆண்டால் நமக்கு உணர்த்துகின்றாள் என்று உள்ளுரை பொருளாக நாம் அனுபவிக்கலாம். இதைத்தான் ஆழ்வார்கள் பலவிதமாக இந்த அஷ்டாட்சர மந்திர பிரயோகத்தை அனுபவித்து இருக்கின்றார்கள். இந்த பாசுரத்தை பொறுத்தவரையில் இந்த பாசுரம் உணர்த்துகின்ற தத்துவம் சாம்யா பக்தி மோட்சம் என்ற தத்துவம். சாம்யா பக்தி என்றால் பகவானுடைய கல்யாண குணங்களை ஜீவாத்மா பெறுகின்ற வகையிலே பகவானுடன் சமலோகத்தில் இருக்கின்ற வகையில் முக்தியை வேண்டுவது என்று பொருளாகும். இப்படி சாம்யா பக்தி என்ற வேதாந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டுமென்றால் அதை சார்ந்த மற்ற வேதாந்த விஷயங்களையும் அனுபவித்தால்தான் அதனுடைய விசேஷம் புரியும் என்பதனால் சாலோகம், சாமீபியம், சாரூபம், சாயுஜ்யம் என்ற இந்த நிலைகளை நாம் மனதிலே உணர்ந்து கொண்டால் ஆண்டாள் நாச்சியார் பக்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னில் நெருப்பில் பொன் வாட்டப்பட்டு மெருகேற்றுவது போன்று பக்தி நெருப்பிலே தன்னை வாட்டிக்கொண்டு பக்தியினால் மிளிர்ந்து பகவானுடைய சாலோகத்தை அடைந்து இப்பொழுது சாமீபியத்தையும் அடைந்து அடுத்தது சாயுஜ்யத்தை அடையப் போகின்றாள் என்பது நாளைய பாசுரத்திலும் அதற்கு அடுத்த நாள் பாசுரத்திலும் நாம் அனுபவிக்கப் போகின்றோம். இப்படி சாம்யா பக்தி என்ற வேதாந்த விஷயத்தை நாம் இங்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் எம்பெருமானுடைய அருகில் அவனுடைய லோகத்தில் இருப்பது, எம்பெருமானுக்கு சாலோக்கியம் எம்பெருமானுடைய பரம பதமாகிய அந்த லோகம். பரமபதத்தை அடைவதற்கு முன் ஜீவாத்மா பல லோகங்களை கடந்து போக வேண்டும். நம் சஞ்சித கர்மாக்களை பிராரப்த கர்மாக்களை தொலைத்துவிட்டுத்தான் அர்ச்சராதி மார்க்கம் வழியாக எம்பெருமானுடைய அந்த சாலோகத்தை
பல லோகங்களை கடந்து சென்று அடைய முடியும் என்பதுதான் நமது ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவம் உணர்த்துகின்ற உண்மை. சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த ஆத்மா இந்த சரீரம் விழுந்த பிறகு எப்படியெல்லாம் கடந்து எம்பெருமானுடைய பரமபதத்தை அடைகின்றது என்பதை பரமபத சோபானம் என்ற ஒரு கிரந்தத்திலே அற்புதமாக பாசுரங்களாக நமக்கு அனுகிரகித்து கொடுத்திருக்கின்றார். இந்த உடலில் இருந்து உயிர் பெறுகின்றது எப்படி என்பதில் ஆரம்பித்து ஒவ்வொரு லோகத்தையும் அந்த ஆத்மா எப்படி கடந்து சென்று கடைசியில் எல்லோராலும் மங்களாசாசனம் பண்ணப்பட்டு விரஜா நதியில் மூழ்கி எழுந்து எம்பெருமானுடைய திருவடியில் லயமாகும் என்பதே வெகு அற்புதமாக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அந்த பரமபத சோபானத்திலே படிக்கட்டுகள் போன்று அமைத்து நமக்கு எடுத்து காட்டியிருப்பார். அதையும் மனதிலே நினைத்து கொண்டு இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் சாலோகத்தை அடைந்து எம்பெருமானுடைய சாமீபியத்தையும் அடைந்து அடுத்து அவனுடைய சாரூபத்தை வேண்டுகின்ற அந்த நிலையை நாம் அனுபவிக்கப் போகின்றோம். ஆகவே அந்த எம்பெருமானுடைய பரமபதமாகிய சாலோகத்தை அடைய வேண்டுமென்றால் ஒரு ஆத்மா பகல் போது லோகம், சுக்லபக்ஷ லோகம், உத்தராயண லோகம், சம்வத்சர லோகம், வாயுலோகம், சந்திரமண்டல லோகம், சூரிய மண்டல லோகம், வருணலோகம், விருத்தியமண்டல லோகம், சத்தியலோகம், மூல பிரகிருதி மண்டல யோகம், வைகுண்டம் என்று பலவித லோகங்களை கடந்துதான் இறுதியில் பகவானுடைய சாலோகம் என்று சொல்லப்படுகின்ற பரமபதத்தை அடைய முடியும். நேற்றைய பாசுரத்திலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்த அந்த விருத்தாந்தத்தை அனுபவிக்கின்ற பொழுது மாலாய்ப் பிறந்த நம்பியை மாலே செய்கின்ற மணாளனை மாயன் மாமணி வண்ணனை அந்த மாயன் மாமணி வண்ணன் மேல் ஆண்டாள் கொண்ட மால் என்றால் காதல் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஆகவே மாமணி வண்ணன் மேல் இவள் மாலுருகின்றாள், மயக்கம் கொள்கின்றாள். அதனால் எம்பெருமானுடைய ஸ்வரூபம் அடைவதற்காக அவனுடைய அணிகலன்களை எனக்கு தாய் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். வைஷ்ணவ சித்தாந்தத்திலே எம்பெருமான் 26வது தத்துவம் என்று மீண்டும் நினைவில் கொள்ளுவோம். முதல் 24 தத்துவங்கள் சரீரத்தை சார்ந்த தத்துவங்கள், சரீரம் சம்பந்தப்பட்டவை, இந்திரியங்கள் சம்பந்தப்பட்டவை. 25வது தத்துவம் ஜீவாத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா. அத்தகைய 26வது தத்துவமாகிய பரமாத்மாவை அடைவதற்கு சாமீபியத்தை அவனுடைய அருகில் சென்று அடைவதை விளக்குவதுதான் இந்த பாசுரமாக நாம் அனுபவிக்க வேண்டும். நேற்று அறுத்தித்து வந்தோம் பறை கருதியாகில் என்று அவனுடைய சாலோகத்தில் நின்று பல படிகளை கடந்து வந்து நோன்பு நோற்று அதனால் ஏற்பட்ட பெருமையினால் எம்பெருமானுடைய சீரிய சிங்காதனத்தின் அருகிலே வந்து நாங்கள் அரித்தித்து வந்தோம், திருத்தக்க செல்வமாகிய உன்னையே எங்களுக்கு தந்துரள வேண்டும், அதுதான் பறை என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திப்பதாக அனுபவித்தோம் அல்லவா? அதையும் மனதிலே கொள்ளுங்கள். இப்படி ஆண்டாள் நாச்சியார் நேற்றைய பாசுரத்திலே ஒரு சந்தேகத்துடனே எம்பெருமானை கேட்டது போன்று பாசுரம் இருப்பதையும் நாம் அனுபவிக்க வேண்டும். என்ன கேட்டான்? திருத்தக்க செல்வமாகிய உன்னையே எனக்கு கொடு என்று அவள் ஆணித்தரமாக கேட்கவில்லை. அரித்துக்கு வந்தோம் பறை கருதியாகில் என்று ஒரு ஐயப்பாட்டுடன் கேட்கின்றாள். இன்னைக்கு எங்களுக்கு இந்த பறை வேண்டும், நீ கொடுப்பியோ மாட்டையோ என்ற ஒரு சந்தேகத்தோடு கேட்டதனால் எம்பெருமான் உடனே இவ்வளவு அற்புதமாக பல்வேறு நிலைகள் பக்தி மார்க்கத்தை கடந்து வந்து சாமீபியத்தில் வந்து என்னுடைய சிங்காதனத்தின் கீழ் இருந்து அறுத்தித்து வந்தோம் என்று சொல்லி ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துவிட்டது? நீங்கள் கவலையே படாதீர்கள். மாம் ஏகம் சரணம் ரிஜ என்று நீங்கள் என் ஒருவனையே சரணம் என்று என்னிடம் வந்துவிட்டீர்கள். மா சுச்சகா, உங்களை நான் காப்பாற்றுவேன், ஆகவே கவலைப்பட வேண்டாம் என்று இன்றைய பாசுரத்தில் சொல்லுவதாக நாம் அனுபவிக்க வேண்டும். நேற்று பறைதறியாகில் என்ற அந்த ஐயத்தை இந்த பாசுரத்திலே உனக்கு தந்தோம் தந்தோம், என் அணிகலன்கள் அனைத்தையும் தந்தோம் என்று எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுகின்றான்.
அப்படி பக்தியினுடைய முக்தி நிலைக்கு வந்து விட்டால் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே இப்படி சரணாகதி பண்ணி தன்னை அடைந்தவர்களை காப்பாற்றுவது எம்பெருமான் சரணாகத வத்சலன் என்பதனால் மா சுச்சக என்று இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி கவலைப்படாதீர்கள், நீங்கள் அர்த்தித்து வந்த அந்த பறையை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று எம்பெருமான் சொல்வதாக பெரியவர்கள் இந்த பாசுரத்துக்கு உள்ளுரை பொருளாக கேட்பார்கள். இவள் பறை தருதியாகில் என்று கேட்டவுடனே மா சுச்சக என்று சொல்லி ததாஸ்து உங்களுக்கு கொடுக்கின்றேன், கொடுத்து விட்டேன் என்று எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினானாம். இந்த நம் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்தினுடைய 26 தத்துவங்களையும் அற்புதமாக நிதர்சனமாக நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவது அத்திகிரி அருளாள பெருமாளுடைய திருக்கோயில். காஞ்சிபுரத்திலே கரிகிரி மேல் எழுந்தருள் இருக்கின்றார் அல்லவா, அந்த எம்பெருமானை சேவித்தோம் என்றால் இந்த 24 தத்துவங்களுடைய உள்ளுரை பொருள்கள் நமக்கு கண்முன்னே வந்து நிற்கும். இந்த பாசுரத்தினுடைய உள்ளுரை பொருள் நம் திருக்கோயில் வாசலிலே இருக்கின்ற கோலத்திலே நம் நிதர்சனமாக நம் கண்முன்னே நிற்கின்றது. ஆலிலை இருக்கின்றது, கொடி இருக்கின்றது, விதானம் இருக்கின்றது, அப்புறம் விளக்கு இருக்கின்றது, தோரணம் இருக்கின்றது. ஆண்டாள் என்னென்ன கேட்டாலோ அத்தனையும் அங்கு நிதர்சனமாக நம் கண்முன்னே போட்டு அனுபவித்ததை இங்கு பார்க்கின்றோம். கரிகிரி மேல் சென்று பார்த்தோம் என்றால் காஞ்சிபுரம் எழுந்து போய் காஞ்சிபுரத்திலே திருமலையிலே ஏறி சென்று எம்பெருமானை தரிசனம் பண்ணுவதற்கு சென்றோம் என்றால் நம் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவம் உணர்த்துகின்ற அந்த 26 தத்துவங்களையும் கோவில் நமக்கு அற்புதமாக நிதர்சனமாக எடுத்து காட்டும். எப்படி என்றால் இந்த கோயிலுடைய அமைப்பை ஸ்ரீ வரதராஜஸ்தவம் என்ற ஒரு கிரந்தத்திலே அப்பைய தீட்சிதர் ஒரு ஸ்லோகத்திலே அற்புதமாக சொல்லியிருப்பார். மாதங்க சைல மணிசங்க மகாவிமான சோபான பர்வசதுருத்தரவிம் சிதர்வாம் தாமேவ தத்வவிதிதும் புருஷோ விலங்கியா பஸ்யன் பவந்தமுபயாதி பவன பிரதிபாரம் என்பது அப்பைய தீட்சர் அனுகிரகித்துள்ள ஸ்ரீ வரதராஜ ஸ்தவம் என்ற அந்த ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகம். இதில் வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கின்ற 24 தத்துவங்கள் உன்னுடைய திருக்கோயிலே 24 படிகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் போனீங்கன்னா அந்த எம்பெருமானை கரிகிரி மேல் நிற்கின்ற அந்த கரிய வரம் தரும் பெரும் வரதனை சேவிக்க வேண்டும் என்றால் 24 படிகளை ஏறி செல்ல வேண்டும். அந்த 24 படிகள் தான் நம் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவம் உணர்த்துகின்ற இந்த சரீரம் சம்பந்தப்பட்ட 24 தத்துவங்கள். அதை அடுத்து நாம் அந்த ஆத்மா அந்த 24 படிகளையும் கடந்துவிட்டால் சம்சார பந்தத்தை கடந்துவிட்டு சம்சார சாகரத்தை கடந்துவிட்டு 26வது தத்துவமாக வந்தவரை வா வா என்று அழைத்து கருத வரம் தரும் வரதராஜனாக பேரொருளாளர் பெருமானாக அனுகிரகம் பண்ணியிருக்கின்ற 26வது தத்துவத்தை அங்கு நாம் சேவிக்கலாம். இப்படி அந்த திருக்கோயிலுடைய அமைப்பிலேயே இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் உணர்த்துகின்ற 26 தத்துவமும் நமக்கு 24 படிகளாகவும் ஆத்மாவை 25 அந்த படிகளை கடந்து செல்வதாகவும் அந்த 25 படிகளை அந்த ஆத்மாவாகிய 25வது தத்துவம் சம்சாரம் என்ற 24 படிகளை கடந்து விட்டால் எம்பெருமானாகிய மோட்சத்தை அந்த வரதனை சேவிப்பது போன்று அடைந்து விடலாம் என்பதுதான் தத்துவம். இதை வேடிக்கையாக பெரியவர்கள் ஒரு கதை சொல்லி உணர்த்துவார்கள். ஒரு மாமி தினமும் பிமாலை எழுந்து மார்கழி மாதம் முழுசும் நல்லா தீர்த்தாமாடி ஸ்ரத்தையோட கோவிலுக்கு வந்து எம்பெருமானுடைய தரிசனத்தை பெற்று அவனுடைய அனுகிரகத்தை பெற்று அவனுடைய பிரசாதத்தை ஆற்றுல கொண்டு போய் அவருடைய ஆத்துக்காரர் கொடுப்பாராம். அவள் ஆத்துக்கார் மகா சோம்பேறி. மாமி பிரசாதம் எப்போ வாங்கிட்டு வருவான்னு ஆற்றுலேயே உட்காந்து பார்த்து வாங்கி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அவர் இருந்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் அது மாதிரி காத்தால் மணி ஆகிடுத்து 5:45 6 இன்னும் இந்த மாமி பாரியா போலேன்னு என்னடியே லட்சுமி எழுதுகளையான்னா ஐயோ முடியலன்னான்ட்டு போர்வை இழுத்து போட்டு குளிர் ஜரம்னான்னு தூக்கி பட்டுருந்தாலாம். இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் போயிட்டு அவருக்கு பொங்கல் இல்லாமல் இருக்க முடியல. ஐயோ பிரசாதம் கிடைக்காதா நீ கோவிலுக்கு போகலாம், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்க இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வாங்கினவே ஏதோ தட்டு மாதிரி கோவிலுக்கு வந்தார். அப்போ என்னை போல ஒருத்தர் அங்கே ஏதோ சொல்லிட்டு இருந்தார் உபன்யாசம்.
இந்த அத்திகிரி வரதனுடைய 24 படிகளையும் சம்சாரம் சொல்லிட்டு இந்த சம்சாரத்தை தாண்டினால் மோட்சத்தை அடைஞ்சு விடலாம், 26வது தத்துவத்தை இந்த ஜீவாத்மா அடைஞ்சிடும்னார். அப்போ தான் சுவாமி உள்ளே போகிறார். ஓஹோ, சம்சாரத்தை தாண்டினால் மோட்சம் கிடைத்து விடும்ட்டு மனசில் வாங்கிட்டார். ரைட்டா? பிரசாதம் கொடுத்தா வாங்கினன்னு அம்சம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வர இவ இன்னும் குளிர் ஜுரத்தில் படுத்துட்டுருக்கார். டொம்னு அந்த பத்தினி இந்த பக்கமும் அந்த பக்கம் தாண்டி குதிச்சாராம். ஒரு நாள் உபன்யாசம் கேட்டதுக்கு இந்த மனுஷனுக்கு சித்த சுவாதீனமாக போயிடுத்தோ இப்படி பைத்தியம் போல குதிக்கிறான்றது. என்னன்னா கேட்டால் சம்சாரத்தை தாண்டினா மோட்சம் கிடைச்சிரும்ட்டு அந்த சுவாமி அங்கே உபன்யாசத்தில் சொன்னார். அதனால தாண்டி ஒன்று தாண்டுறேன்னாராம். அப்படியா புரிஞ்சுக்கிறது? அதனால நமக்கு வேதாந்தம் சொல்லுகின்ற பொருட்களை நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வேடிக்கையாக சொல்லப்பட்ட கதை. இது ஒரு ரசனைக்காக சொல்லுது. அதுக்காக இது என்ன சொல்றதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. எம்பெருமானுடைய திருக்கோயிலாகிய கரிகிரி மேல் இருக்கின்ற வரதனுடைய திருக்கோயிலிலே 24 படிகள் நாம் சரீரம் சம்பந்தப்பட்ட 24 தத்துவங்களை உணர்த்தி ஜீவாத்மாவாகிய இந்த 25வது தத்துவம், அதை தாண்டி மேலே இருக்கின்ற 26வது தத்துவமாகிய பேரருளாளர் பெருமாளை சேவிக்கின்ற பொழுது சம்சார சாகரத்தை தாண்டி எம்பெருமானை மோட்சத்துக்கள் காண்பது போன்று இருக்கின்றது என்று அப்பைய தீட்சர் அனுபவித்தார். அந்த ஸ்லோகத்தை இங்கு நாம் அனுபவிக்க வேண்டும். காஞ்சிபுரத்தில் இந்த 24 படிகள் மட்டுமா விசேஷம்? காஞ்சிபுரத்தில் என்னன்னா இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்கு. பேரருளாளர் பெருமாளுடைய துவஜஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அந்த துவஜஸ்தம்பத்தில் இருக்கின்ற கவசங்கள் 24. அதுக்கப்புறம் அவருக்கு திருக்குடை இருக்கு இல்லையா, அந்த திருக்குடை 24 சான் அகலமுடையது. அதை விட விசேஷமான வைபவங்கள் நடக்கும் பொழுது வான வேடிக்கை பண்ணுறா இல்லையா, அப்போ பேரருளாளர் பெருமானுக்கு 24 வகை வானங்கள் வெடித்து எம்பெருமானை கொண்டாடுவார்கள். அது மட்டுமா, எம்பெருமானுடைய அனந்த சரஸ் எதிரிலே அந்த திருக்குளம் இருக்கின்றதல்லவா, அந்த திருக்குளத்தினுடைய படிகள் 24. கோவிலுடைய பிராகாரம் இருக்கு இல்லையா, அது 24 அடுக்குகள் கொண்டதாக கோவிலுடைய பிராகாரம் அமைந்திருக்கும். இப்படி எல்லாம் 24 என்ற வகையிலே 4 2 பெருக்கினா என்ன வரும்? 8. 8 யாரு? பரமாத்மா. 26வது தத்துவம் அங்கே மேலே இருக்கான்றத அந்த அத்திகிரி அருளாளர் பெருமாளுடைய திருக்கோவில் நமக்கு நிதர்சனமாக உணர்த்தும். அடுத்த தடவை நீங்கள் காஞ்சிபுரம் போயிட்டு பெருமாளை சேவிக்கின்ற பொழுது இந்த 24ஐயும் நான் மனசில் வச்சுட்டு சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் ஏன் 8 என்று மாலே மணிவண்ணா என்று 26வது பாசில் 6 2 8 அங்கே 4 2 8 பெருக்கினா இங்கே 6 2 8 கூட்டி காட்டி அப்படி அனுபவிக்கிறான் நம்ம பெரியவாள்லாம். இப்படி சாமீபிய நிலையை அடைகின்ற அந்த ஆத்மா முக்தாத்மாவாக மாறி எம்பெருமானை போன்ற சுரூப லட்சணங்களை பெற்று நித்திய சூரிகள் பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம கண்ணகிரியே இங்கே இருக்கா, நித்திய சூரிகள்லாம் எப்படி இருக்கா? எம்பெருமானுக்கு என்னென்ன சங்கு இருக்கும், அவளுக்கு சக்கரம் இருக்கும், அவளுக்கு அவருடைய திவ்ய ஸ்வரூபத்தில் அணிந்திருக்கின்ற அத்தனை ஆபரணங்களையும் நித்திய சூரிகளும் அணிந்து கொண்டிருப்பார்கள். நாமும் நித்திய சூரிகளாக ஆகலாம். எப்போ? பக்தியினால் ஆண்டாளை போன்று முற்றி முக்தாத்மாவாக மாறினால் எம்பெருமானிடம் நாம் லயமாகின்ற பொழுது நமக்கும் அந்த ரூபம் கிடைக்கும் என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகின்றாள். மாலே மணிவண்ணா. மால் என்ற சொல்லுக்கு பலவிதமான பொருள் இருக்கின்றது. ஆகிய அதிலே ஒரு பொருள் மாலவனாகிய எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். மற்ற பொருட்கள் அன்பு, ஆசை, காதல், கருணை, எளிமை என்றெல்லாம் பொருள் உண்டு. இந்த பாசுரத்திலே மாலே என்று சொல்லி பகவானையும் அவனுடைய சௌலபியம் என்று சொல்லப்படுகின்ற எளிமையையும் ஆண்டாள் குறிக்கின்றார். மாலே என்றால் தன்னை ஆசிரிப்பவர்களை பித்து பிடித்தவன் போல் விரும்புபவன். ஆகையினால் ஆசிரித வியாமோகம் என்று இந்த பாசுரத்திற்கு வியாக்கியானம் சொல்லுவார்கள் பெரியவர்கள். இப்படி இந்த ஆசிரித வியாமோகம் என்ற தத்துவம், அதாவது பித்து பிடித்தது போன்று தன்னுடைய பக்தர்களை எம்பெருமான் ஓடி ஓடி வந்து அனுகிரகம் பண்ணுவான் என்பதுதான் அந்த தத்துவம். அதை திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் எப்படி அனுபவித்திருக்கின்றார் என்று நாம் அனுபவித்தோம் என்றால், எம்பெருமானுடைய அந்த சௌலபியமும் காருண்யமும் எளிமையும் நமக்கு தெரிய வரும்.
வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவோன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னால் பாரித்து தான் என்னை முற்றப் பருகினான் காரக்கும் காட்கரை அப்பன் கடியனே. காட்கரை என்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகின்ற பொழுது வா வா என்று ஓடி வந்து எனக்கு அருள்மழை பொழிகின்றாயே என்று எம்பெருமான் நம்மாழ்வார் அனுபவித்தார் அல்லவா. அதே போன்று இன்னொரு திருவாய்மொழி பாசுரத்திலே நம்மாழ்வாருடைய அனுபவம் சூழ்ந்ததனில் பெரிய என் அவாமுறச் சூழ்ந்தாயே என்று அனைத்துக்கும் பெரியவனாகிய மகத்துக்கும் மகத்தாக இருக்கின்ற நீ என்னுடைய அவாவுறச் சூழ்ந்தாயே, என்னுடைய ஆசை தீர்கின்றபடி என்னை வந்து சூழ்ந்து கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணுகின்றாயே என்று அனுபவித்ததுதான் ஆசிரித வியாமோகம் என்பதற்கு உதாரணம் என்று எம்பெருமானுடைய சௌலபியத்தையும் எளிமையையும் நமக்கு எடுத்துக்காட்டுவார்கள் பூர்வர்கள். இந்த மாலே என்ற சொல் அத்தகைய ஆசிரித வியாமோகத்தை குறிக்கின்றது என்று வியாக்கியானம் பண்ணி, இப்படிப்பட்ட கல்யாண குணத்தை பகவான் கீதையினுடைய சரம ஸ்லோகத்திலே உணர்த்தியிருக்கின்றார். சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா. என்னை ஒருவனே சரணம் என்று வந்துவிட்டால் நான் உன்னை காப்பாற்றுவேன். சகல தர்மங்களையும் விட்டுவிட்டு நீ என்னை சரணடைந்தால் மா சுச்சகா காப்பாற்றுகின்றேன் என்று சொன்னானே, வருத்தப்படாதே என்று சொன்னானே. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அகம் என்றால் நானே, நானே செய்ய வல்லவன், நானே உன் பாபங்களை போக்க வல்லவன், நானே உன்னை சம்சார பந்தத்திலிருந்து விடுவித்து என்னிடம் சேர்த்துக் கொள்ளுகின்ற வகையிலே உனக்கு வீடு பேறு தரக்கு வழங்கக்கூடியவன் என்பதை சேதனனாகிய பக்தனாகிய நமக்கு உணர்த்துகின்றார் எம்பெருமான். இப்படி பகவான் கீதையில் உரைத்த சரமஸ்லோகத்தில் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று வரிகளின் சுருக்கமே மாம் என்பார்கள். அந்த மாம் என்பதைத்தான் பகவதிகீதையாகிய இந்த திருப்பாவையில் மாலே என்று எம்பெருமானை ஆண்டாள் நாச்சியார் திருவாய் மலர்ந்துள்ளார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். மணிவண்ணா என்று அடுத்த வார்த்தையை, அடுத்த பதத்தை அமைக்கின்றாள். மணிவண்ணா என்ற சொல்லால் ஆண்டாள் நாச்சியார் இங்கு எம்பெருமானுடைய திருமேனி காந்தியை சொல்லுகின்றாள். எம்பெருமானுடைய கருநீலமணி போன்ற அந்த தேக காந்தியை அனுபவித்து மணிவண்ணா என்ற கண்ணன் எனும் கருந்தெய்வமே என்று போற்றுகின்றாள். இன்னொரு பாசுரத்திலே நாச்சியார் திருமொழியிலே ஒரு இடத்தில் கண்ணனை சொல்லுகின்ற பொழுது கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்ற பிரயோகமே இருக்கும். ஆக மணிவண்ணா என்பது கண்ணன் என்னும் கருந்தெய்வத்தை குறிப்பதாக நாம் அவனுடைய தேக சௌந்தரியத்தை, மேனி அழகை, கார்மேனி வண்ணனாகிய அந்த கண்ணனை மணிவண்ணா என்று சொல்லுகின்றாள் என்று அனுபவிப்பார்கள். இதைத்தான் பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் கைமான் மரகழிற்றை கடற்கிடந்த கருமணி என்று எம்பெருமானுடைய அந்த சௌந்தரியத்தை போற்றி மங்களாசாசனம் பண்ணுவார். கோபால விம்சதியிலே சுவாமி தேசிகன் ஹரிநீல சிலா விடங்க நீலா என்று எம்பெருமானுடைய அந்த தேக காந்தியை மங்களாசாசனம் பண்ணுவார். ஆக அதே முகுந்த மாலையிலே ரக்ஷாமணியான மணிவண்ணனை திரைலோக்கிய சூடாமணி, கோபால சூடாமணி என்று குலசேகர பெருமாள் முகுந்த மாலையிலே அனுபவித்திருப்பார். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தேக சௌந்தரியத்தை அனுபவித்து ஆண்டாள் கண்ணன் எனும் கருந்தெய்வமாகிய அந்த கண்ணனை மணிவண்ணா என்று அழைக்கின்றாள் என்று பாசுரத்துடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான், இந்த அனுபவத்தைத்தான் பார்ப்பதெல்லாம் கண்ணனே என்று கரைகின்ற அந்த அனுபவத்தைத்தான் திருவாய்மொழி பாசுரம் ஒன்றிலே ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணிவண்ணனே என்னும் நின்ற குன்றத்தை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும் நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்றாலும் என்று என் மையங்கள் செய்தான் என்னுடைய கோமலத்தியை என்று
தாயார் தன்னுடைய மகளை பார்த்து இவள் நிலையை பார்த்து வருந்துவதாக பாசுரத்திலே சொல்லியிருப்பார் நம்மாழ்வார். இப்படி நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியினுடைய அந்த பாசுரத்தினுடைய சாரத்தை மணிவண்ணா என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் திருவாய்மொழிந்தாள் என்று நாம் வாய்மொழிந்தால்னா வாயாக சொன்னா மங்களாசாசனம் பண்ணான்ட்டு அனுபவிக்கணும். இந்த மாசத்தை எப்படி பகவானே தனக்கு பிரியமான மாசம் என்று சொன்னான். இந்த மாசம் எப்படி தேவர்களுடைய கால பரிமாணத்திலே வைகரி பொழுது காலை பொழுது என்று அனுபவித்தார் என்று அனுபவித்தோம் அல்லவா? ஆனால் இந்த பாசுரத்திலே மார்கழி நீராடுவான் என்பதை சற்று வித்தியாசமாக அனுபவிக்க வேண்டும். மார் என்றால் நம் அகங்கார மகங்காரங்கள், மார்கழி என்றால் மமங்காரங்களும் அகங்காரங்களும் கழிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். மார்கழி என்பதை மார்கழி என்று பிரித்து அகங்கார மமகாரங்களை கழித்து என்று உள்ளுரை பொருளாக நமது பெரியவர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருப்பார்கள். இந்த வகையிலே கீழ்ப்பாசுரமாகிய முதல் பாசுரத்திலே நீராடுவதற்காக அழைத்தால் ஆண்டாள் நாச்சியார் மார்கழி நீராட என்றார். அந்த நீராட்டம் கிருஷ்ணானுபவம் என்ற தடாகத்திலே குளிர குடைந்தி நீராடுவோம் வாருங்கோல், அபிருச்சி உள்ளவர்கள் எல்லாரும் வாருங்கோல் என்று நீராட்டத்திற்கு பகவத் அனுபவத்தை பெறுகின்ற, பகவத் அனுபவம் என்ற தடாகத்திலே மூழ்கி எழுகின்ற, கிருஷ்ணானுபவம் என்ற தடாகத்திலே மூழ்கி எழுகின்ற அந்த நீராட்டத்திற்காக ஆண்டால் முதல் பாசுரத்திலே நீராட்டம் என்ற வார்த்தையை அனுபவித்தால், ஆனால் இந்த பாசுரத்திலே மார்கழி நீராட என்பது சொல்லுவதிலே ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்கின்றது. நாங்கள் மார்கழிந்து வந்திருக்கின்றோம், அதாவது எங்களுடைய அகங்காரங்களையும் மமகாரங்களையும் தொலைத்துவிட்டு அங்கன்மாகாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கெட்டில் கீழே அனுபவிச்சோம் இல்லையா? அப்போ எங்களுடைய அனைத்து அகங்காரங்களும் மமகாரங்களும் அழிந்து போய் நாங்கள் நீயல்லால் வேறு சரணில்லை என்று உன்னிடம் வந்துவிட்டோம். ஆகவே உங்களை உன் அனுபவம் என்ற தடாகத்திலே நாங்கள் நீராடி எங்கள் பிழைகளையெல்லாம் தொலைத்துவிட்டு உன்னருளால் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு பல நிலைகளை கடந்து இன்று உன் சாமீபத்தில் உன் சொரூபத்தை அடைவதற்காக உன்னுடைய அணிகலன்களை வேண்டி நிற்கின்றோம். ஆகவே இப்பொழுது நீ எங்களுடைய பக்தி என்ற தடாகத்தில் நீராட வர வேண்டும். மார்கழி நீராடுவான் என்று சொல்லியிருப்பதனால் கீழ்ப்பாசுரத்திலே சேதனர்களை, அதாவது 1வது பாசுரத்திலே சேதனர்களையெல்லாம் கிருஷ்ணானுபவத்திலே நீராடுவதற்கு வாருங்கள் என்றால், இந்த பாசுரத்திலே கிருஷ்ணா எங்களுடைய பக்தியாகிய குலத்திலே தடாகத்திலே நீ வந்து நீராடுவான் என்று ஆண்டாள் அழைப்பதாக இதற்கு சுவாபதேசம் சொல்லுவார்கள் பெரியவர்கள். அகரித்தான் எம்பெருமானுடைய இத்தகைய காருண்மையை, தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுவேன் என்று சர்மஸ்லோகத்திலே எப்படி மா சுச்சகா என்று சொன்னானோ, நான் ஒருவனே சரண் என்று என்னை யார் சரணடைந்தாலும் காப்பாற்றுவேன் என்று சொன்னான் அல்லவா பகவத்கீதையிலே. அதைத்தான் பகவத்கீதையிலே இங்கு மார்கழி நீராடுவான் எம்பெருமானே நீ எங்கள் பக்தியாகிய தடாகத்தில் வந்து நீராட வேண்டும் என்று அழைக்கின்றார். அத்தகைய சௌலபியம் உடையவன் எம்பெருமான் என்பதை, எம்பெருமானுடைய காருண்யத்தை, எம்பெருமானுடைய அந்த எளிமையை இந்த ஆண்டாள் நாச்சியார் எப்படி மார்கழி நீராடுவான் என்ற இந்த பதங்களிலே உள்ளுரை பொருளாக சொல்லி இருக்கின்றாள் என்பதை நமது ஆச்சாரிய சார்வபௌமன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஒரு பாசுரத்திலே அற்புதமாக எடுத்துச் சொல்லியிருப்பார். அடைக்கலப்பத்து பாசுரத்திலே உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பவர் போல் அஞ்சலனக் கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியிடையை அடைந்தேனே. தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும். இங்கே என்ன கேட்குறா? அணிகலன் எல்லாத்தையும் கொடு, உன்னுடைய 6 விதமான அணிகலன்களை எம்பெருமானிடம் எங்களுக்கு வேண்டும், அதை அடைந்து கொண்டு நான் உன்னை போன்ற ரூபத்தை பெற வேண்டும் என்று மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று சொல்லி
ஞாலத்தையெல்லாம் நடுங்க முழல்கின்ற அந்த சங்கம் எங்களுக்கு வேண்டும். பாலன்ன உண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே கோல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையவே சாலப் பெரும்பறை, அதுதான் எங்களுக்கு பெரும்பறை. பல்லாண்டு இசைப்பதற்கு எங்களுக்கு பல்லாண்டு இசைப்பவர்கள் வேண்டும், கோல விளக்கு வேண்டும், கொடி வேண்டும், விதானம் வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்றார் அல்லவா? அதைத்தான் தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் என்று சுவாமி தேசிகன் அற்புதமாக அனுபவித்திருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஆண்டாளின் மார்கழி நீராடுவான் என்ற இந்த பாசுர சொற்களுக்கு நமது சதாச்சாரியனாகிய நமது ஆச்சாரிய சார்வபௌமன் ஆச்சாரிய வல்லல் நமக்கு காட்டியிருக்கின்ற இந்த தொல்வழிதான் நமக்கு நல்வழி என்று நாம் அந்த வழியை பின்பற்றவே பக்தி மார்க்கத்திலே செல்ல வேண்டும். அடுத்த பாசுர வரி மேலையார் செய்வனகள் என்று சொல்லுகின்றார். மேலையார் செய்வனகள் என்பது கண்ணனிடம் சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் மார்கழி நோன்பு இருப்பதற்காக ஏதோ புத்தகத்தை பார்த்து படித்துவிட்டோ வரவில்லை. எங்களுடைய மேலையார்கள் எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ, எங்களுடைய பூர்வர்கள் எங்களுடைய ஆச்சாரியர்கள் எங்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டி சொன்னார்களோ அந்தபடி விரதம் கடைபிடித்து நேம நிஷ்டையுடன் உன் திருவடியை சரணடைந்து இன்று உன் சாலோகம் வந்து சாமீபத்தில் வந்து உன்னுடைய சாரூபம் வேண்டுகின்றோம் என்பதைத்தான் மேலையார் செய்வனகள் என்று நாங்கள் எளிதாக இங்கு வந்துவிடவில்லை. எங்கள் முன்னோர் வகுத்த வழியிலே வந்து அந்த பாரம்பரியத்திலே வந்து உன்னை எப்படி எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டினார்களோ அந்த வழியிலே வந்து உன்னை சரணடைந்திருக்கின்றோம் என்று குறிப்பிலே உணர்த்துவதாக அனுபவிக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுறோம்? நாமெல்லாம் சாரத்தை மறந்துவிட்டு சாரத்தை விட்டுவிட்டு சம்பிரதாயம் என்ற பெயரில் ஏதோதோ பண்ணி கொண்டிருக்கின்றோம். இதை ஒரு சின்ன கதையில் சொல்லுவா பெரியவா. ஏன்னா இன்றைக்கி கதை சொல்லிகிட்டே இருக்கேன்ட்டு நினைக்காதீங்க. இந்த கதை சொல்லும்போது அந்த கதை நம் மனசில் நிற்கும். ஒரு குருகுலத்தில் ஒரு ஆச்சாரியன் சிஷ்யர்களுக்கெல்லாம் நல்ல கதை காலட்சேபம் பண்ணிட்டு சத் விஷயங்களை பகவத் விஷய காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சிஷ்யர்கள்லாம் நல்லா ஆழ்ந்து கவனிச்சுட்டு இருந்தாலாம். அப்போது குருகுலத்தில் ஆச்சாரியனுடைய கருணை சகல பிராணிகளையும் அன்புடன் பாராட்டுவது. மான் மேயறது ஒரு பக்கம் பசுமாடு இருக்குது, ஒரு பக்கம் ஒரு பூனைக்குட்டியும் ஓடி வந்துட்டுருக்கு. இந்த ஆச்சாரியன் சிஷ்யர்களுக்கு காலட்சேபம் பண்ணுற பொழுது ஒரு பூனைக்குட்டி சுற்றி ஓடி வரும் பொழுது மனித இயல்பு என்ன, சிஷ்யர்கள் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஓடுற பூனையை பார்த்துட்டு அதன் பேர் லைட்டு போகிறது மனசு. அப்போது கவனம் சிதறுகின்றது. அப்போ என்ன சொன்னார் ஆச்சாரியன், அந்த பூனையை பிடிச்சி அந்த தூணில் கட்டி வை, காலட்சேபம் முடிஞ்ச உடனே அவுத்து விட்டுடலாம். ஏன்னா குறுக்க வந்ததுன்னா நீங்கள்லாம் கவனம் மாறி போயிட்டது. எனவே ஒரு சிஷ்யன் அப்படியே இந்த பூனைக்குட்டியை பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டான். காலட்சேபம் தொடர்கின்றது. அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த ஆச்சாரியனும் பரமபதம் வேலையாச்சு. அடுத்து அந்த பிரதான சிஷ்யன் பட்டத்துக்கு வரான். அவர் அந்த இடத்துல மற்ற சிஷ்யர்களுக்கு காலட்சேபம் பண்ணுகின்ற பொழுது, முன்னோர் வகுத்த மொழியிலே நான் செல்வேன், என்னுடைய ஆச்சாரியன் என்ன பண்ணார், பூனைக்குட்டியை பிடிச்சி தூணிலே கட்டினார். இவன் உட்காந்து நான் காலட்சேப கோஷ்டியில் அப்படியே மௌனமாக இருந்தான். இப்படியே சிஷ்யரை பார்த்தாராம். ஏன் பார்க்குறேன் குருவே, நீங்கள் ஆரம்பிக்கலாமே காலட்சேபம். முன்னோர் மொழிந்த மொழி தப்பாமல் என் ஆச்சாரியன் சொன்னதை நீங்கள் இன்னும் செய்யவில்லை. என்ன குருவே, அந்த பூனைக்குட்டியை பிடித்து தூணில் கட்டுங்கள்னாராம். இப்படித்தான் சாரத்தை மறந்துவிட்டு சம்பிரதாயம் என்று நாம் இப்பொழுது தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம். அது சொன்னது கவனத்தை சிதறாமல் இருப்பதற்காக ஆச்சாரியன் சொன்னதை தப்பாக புரிஞ்சுண்டு பூனைக்குட்டியை சொன்னாதான் கட்டினாதான் காலட்சேபம் வருமா? பகவத் அனுபவம் அனுபவிக்க மனசுதானே வேணும். அந்த சாரத்தை மறந்துவிட்டு வெறும் சம்பிரதாயமாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தலையில் 2 கொட்டு நறுக்கென்று கொட்டி முன்னோர் மொழிந்த மொழி தப்பாமல் நம் வழி செல்ல வேண்டும். ஆகையால் மேலையார் செய்வனகள் வேண்டுவன என்று சொல்லுகின்றார். எங்களுடைய பூர்வர்கள் எங்களுடைய ஆச்சாரியர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறையில் நெறி தவறாமல், சாஸ்திர நெறி தவறாமல் நாங்கள் நடந்து இந்த விரதத்தை அனுசரித்து இன்று உன்னுடைய லோகத்திற்கு உன்னுடைய சமீபத்தில் உன்னுடைய அணிகலன்களை வேண்டி நிற்கின்றோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மேலையார். இந்த மேலையார் யார் என்றால்
எந்தை தந்தை தந்தை தந்தைதம் முத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்ற உன் அடியவர்களாகிய எங்களுடைய பெரியவர்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லி, அவர்கள் வகுத்து கொடுத்த வழியிலே, எங்களுடைய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் சொன்ன வழியிலே நாங்கள் பக்தி நெறியிலே நின்று நித்திய கர்மாக்களை செய்து அனுஷ்டானங்களை முடித்து விரதங்களை அனுபவித்து இங்கு வந்து இருப்பதனால் தூயோமாய் வந்தோம், வாயினால் பாடி வந்தோம், மனதினால் சிந்தித்து வந்தோம் என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்னவுடனே ஆ வா வா என்று ஆவாவென்று ஆராய்ந்து அருளுவான் எம்பெருமான் என்று கீழ்ப்பாசுரத்தில் அனுபவித்ததையும் இங்கு நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி மேலையார் செய்வனகள் என்ற சொற்களால் நம் ஆண்டாள் நாச்சியார் நம்முடைய பாரம்பரிய பெருமைகளை கட்டி காப்பதும் சான்றோர்களுடைய பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதும் அவசியம் என்று நம் சனாதன தர்மம் உணர்த்துவதை மீண்டும் மீண்டும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றால் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி பகவானை நம் உள்ளத்திலே நாம் நிறுத்த வேண்டும் என்றால் பகவானுக்குள்ளே நாம் மூழ்க வேண்டும். பகவானுக்குள்ளே நாம் மூழ்கிவிட்டால் பகவான் நிச்சயமாக நம் உள்ளத்துக்குள்ளே மூழ்கி விடுவான் என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார். கீழ்ப்பாசுரங்களை அனுபவித்த பொழுது பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கின்ற இந்த பக்தியினுடைய உச்ச நிலையை பலமுறை எடுத்து சொல்லியிருக்கின்றேன். இந்த பாசுரத்தை மீண்டும் அதை நினைவில் கொள்ளுவோம். பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தாற் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னில் வைத்தேன், என் இருடேகேசா என்று உருகினார் அல்லவா? அதுதான் மேலையார் செய்வனகள். அப்படி எங்களுக்கு மேலையார்கள், எங்களுடைய பூர்வர்கள், எங்களுடைய பெரியவர்கள், எங்களுடைய ஆச்சாரியர்கள், எங்களுடைய ஆழ்வார்கள் எல்லாம் வழிகாட்டி சென்றிருக்கின்றார்களே, அந்த வழியிலே வந்து நாங்கள் நிர்மலமாக சுத்தமான மனசோடு கபடமில்லாத மனசோடு நின் திருவடியை சரணாகதி பண்ணுகின்றோம் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லுகின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதே போன்றுதான் சுவாமி நிகமாந்த தேசிகன் தன்னுடைய கிரந்தங்கள் அனைத்திலும் இந்த சரணாகதி எப்படி என்பதற்காக பல விசேஷமாக, அது சமஸ்கிருத கிரந்தமாக இருந்தாலும் சரி, தமிழ் பிரபந்தமாக இருந்தாலும் சரி, இந்த பக்தி நெறியை ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்து நமக்கு வழிகாட்டினார்களோ அதை பாசுரங்களாக, ஸ்தோத்திரங்களாக, ஸ்லோகங்களாக நமக்கு அனுகிரகம் பண்ணி நமக்கு நல்வழிப்படுத்தி இருக்கின்றார் மேலையார் செய்வனகள். அவர் காட்டிய நல்வழிதான் நமக்கு தொல்வழி, அதுதான் நல்ல வழி என்று உணர்ந்து அந்த வழியிலே ஆண்டாள் எப்படி தன் பூர்வாச்சாரியர்களும் பெரியவர்களும் எந்தை தந்தை தந்தை தந்தைதம் முத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி என்று அவர்களுடைய பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த பாரம்பரியத்தை கட்டிக்காட்டி நேமநிஷ்டையோடு வந்தாலோ, அதுபோன்று நம் ஆச்சாரிய சார்வபௌமர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்ற வழியிலே நாம் செல்லுவோம் என்று நாம் இந்த பாசுரத்துடைய மேலையார் செய்வனகள் என்ற அந்த பாசுர வரிகளுக்கு, பாசுர பதங்களுக்கு அர்த்தமாக உணர வேண்டும். மேலையார் செய்வனகள் என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்தியது, எம்பெருமானே வேதஸ்வரூபமாக நின்று நமக்கு உணர்த்தியது என்றும் அனுபவிக்கலாம். வேதம் என்பது எம்பெருமானுடைய மூச்சுக்காற்று என்று சொல்லுவார்கள். அதுதான் நமது சாஸ்திரம். அப்படி அந்த வேதத்தினுடைய சாரமாக இருப்பது உபநிஷத்து. அதுதான் அந்த உபநிஷத் நமக்கு என்ன போதிக்கின்றது? மேலையார் செய்வனகள் என்று சத்யம் வதா, உண்மையே பேசு, தர்மஞ்சரா, தர்மத்தையே பின்பற்று, ஸ்வாத்யாயாத்மா பிரமதா, சாஸ்திரங்களை படிப்பதிலிருந்து விலகிவிடாதே, ஆச்சாரிய பிரியதந்தனமாஹிருத்ய பிரஜாதந்தும் மாவ்யபத்சேத்ஸி. உபனிஷத் சேவிக்கிறோம் இல்லையா? அப்படி ஆச்சாரியர்கள் நமக்கு பிரியமான பொருள்களை கொடுத்ததற்காக, பிரியமான பொருள் என்ன கொடுத்தார்? நல்ல உபதேசங்களை கொடுத்தார்கள். அதிலிருந்து விலகிவிடாதே. சத்யான்ன பிரமதி தவ்யம், சத்தியத்திலிருந்து எப்பொழுதும் விலகி நிற்காதே. தர்மான்ன பிரமதி தவ்யம், தர்மம் செய்வதிலிருந்து, தர்ம நெறியிலிருந்து எப்பொழுதும் விலகிச் செல்லாதே. குசலான்ன பிரமதி தவ்யம், நன்மை தருகின்ற எந்த ஒரு செயல்களிடமிருந்தும் விலகி போய்விடாதே. பூத்யைன பிரமதி தவ்யம், நற்செயல்களிலிருந்து எப்பொழுதும் விலகி நிற்காதே.
சுவாத்தியாய பிரவச்சனாப்யான்ன பிரமதி தவ்யம். கற்பதிலும் கற்பிப்பதிலும் உன்னுடைய கடமை என்று நினைத்து நீ உன் ஆச்சாரியனிடம் என்ன கற்றுக்கொண்டாயோ அதை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல். நல்ல விஷயமாக நாம் கொஞ்ச நாளைக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா, சம்பிரதாயம் என்ற பெயரிலே சத்விஷயத்தை மறந்துவிட்டு சுலை இருக்க தோலை விழுங்காதே என்று நான் சொல்ல வேதம் சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு. சுவாத்தியாய பிரவச்சனாப்யான்ன பிரமதி தவ்யம். கற்பதிலிருந்தும் கற்றதை கற்பிப்பதிலிருந்தும் எப்பொழுதும் விலகி நிற்காதே. உனக்கு உன் ஆச்சாரியர்கள் என்ன கற்பித்துக் கொடுத்தார்களோ அதை நல்ல விதமாக மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லி போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கு என்று அந்த ஆச்சாரியனுக்கு நீ செய்கின்ற ஒரு கைமாறு அவருடைய புகழை பாடுவது, அவர் சொல்லிக் கொடுத்ததை சகலரும் அறியும்படி எடுத்துச் சொல்லுவது என்று வேதம் எடுத்துச் சொல்லுகின்றது. மாத்ருதேவோ பவா. தாயை தெய்வமாக மதி. பித்ருதேவோ பவா. தந்தையை தெய்வமாக மதி. அதிதி தேவோ பவா. விருந்தினர்களை தெய்வமாக மதி. இப்போ என்ன நடக்கிறது நாட்டில்? அப்பா அம்மாவெல்லாம் எங்கே இருக்கா? அநாத ஆசிரமத்திலையோ இல்லை முதியோர் இல்லத்திலையோ இருக்கா. மாத்ருதேவோ பவா என்று சொன்ன வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கே போச்சு? பித்ருதேவோ பவா என்று வேதம் சொல்லிக் கொடுத்தது எங்கே போச்சு? காரணம், இந்த முன்னோர்கள் மொழிந்ததை நம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லவில்லை. இதை முன்னோர்கள் மொழிந்ததை நாம் அடுத்த தலைமுறைக்கு சரியாக கற்பித்திருந்தோம் என்றால் நிச்சயமாக முதியோர் இல்லங்கள் வரவே வராது. அந்த இளைய தலைமுறைக்கு நாம் சொல்ல மறந்துவிட்டதனால்தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று கண் போன போக்கிலே கால் போகின்றது, கால் போன போக்கிலே மனம் போகின்றது என்று இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இல்லாமல் எப்படியும் வாழலாம் என்று தரிகட்டு அலைகின்ற ஒரு இளைய சமுதாயம் போகின்றது என்றால் அதற்கு காரணம் முன்னோர் மொழிந்த முதுமொழிகளை நாம் மறந்துவிட்டு மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டியல் என்று ஆண்டாள் நாச்சியார் நமது தலையில் கொட்டி கொட்டி சொன்னதை மறந்துவிட்டு நாம் அடுத்த தலைமுறைக்கு நல்ல செய்திகளை சொல்லாமல் சென்றதனுடைய விளைவுதான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாத்ருதேவோ பவா, பித்ருதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா. இப்படி உபனிஷத் சொல்லிட்டே போகிறது தத்துவங்களை. இப்படியெல்லாம் தான் இருக்கணும், இப்படியெல்லாம் தான் வாழணுன்றது. அதில் எத்தனை பேர் அதை உள்வாங்கி அதன்படி நாம் நடக்கின்றோம் என்பது அவரவருடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது. அவரவர்கள் அதை எவ்வாறு மனதிலே உணர்கின்றார்கள் என்பதை பொறுத்தது. ஆகவே மார்கழி நீராடுவான் என்று இந்த பாசுரத்திலே சொன்னால் என்று முன்னே அனுபவித்தோம் இல்லையா? இந்த மாறாகிய அகங்காரங்கள் கழிந்து விட்டால் இந்த பெரியவர்கள் சொன்ன அனைத்தும் அந்த வழியில் நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்துவிடும். அப்படி அந்த உணர்வு வந்துவிட்டால் நம் பக்தியாகிய தடாகத்திலே எம்பெருமான் வந்து நீராடுவான், மார்கழிய நீர் ஆடுவான் என்று பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே முன்னோராமல் நாம் நடக்க வேண்டும் என்று உபனிஷத் சொல்லிக் கொடுத்ததை நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு நம் சத்தாச்சாரியன் அல்லவா எப்படி அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. அவருடைய ஆச்சாரியனுடைய புகழை ஏரணி கீர்த்தி ராமானுசமுனி இன்னுரை சேரணி சிந்தையினோம் சிந்தியோம் இனித்தீவினியே. சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் யாருடைய ஆச்சாரியன்? அவருக்கு யார் ஆச்சாரியன்? ராமானுஜர். ராமானுஜர் ஏரணி கீர்த்தி ராமானுஜர் சொன்ன இன்னுரைகளை நாங்கள் எங்கள் சிந்தையிலே கொண்டு விட்டதனால் நாங்கள் சிந்திக்க கூட மாட்டோம் தீய செயல்களை என்று ஆச்சாரியன் பெருமை சொன்னார் அல்லவா? அந்த ஆச்சாரியன் சொன்ன அந்த பெருமையை அவர்களுடைய சிஷ்யர்களாக நாம் நடத்தி காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசமாக நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே பெரியவர்கள் ஒரு காலம் சத்திய தர்மத்தை மறக்க மாட்டார்கள், ஒரு காலம் நல்ல பழக்க வழக்கங்களை மறக்க மாட்டார்கள், ஒரு காலம் தீயென சென்று சேர மாட்டார்கள். இதையெல்லாம் சங்கல்பமாக முதல் பாசுரத்தில் இரண்டாவது பாசுரத்தில் எடுத்துக்கொண்டார். என்ன சொன்னார்? நெய்யும் நோம் பாலும் நோம்
செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம்லாம் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டாங்கல்ல. எதுக்கு அதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டினா? செய்யாதன செய்யாதீர்கள், தீக்குறளை சென்று ஓதாதீர்கள் என்று நல்லவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துவது தான் சங்கல்பமாக இது என் வாழ்க்கை நெறி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டார் கீழ்ப்பாசுரத்திலே இவ்வாறு சங்கல்பம் பண்ணினால் என்றும் நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி நாம் ஆச்சாரியனை காட்டிக் கொடுத்த வழியிலே சென்றோம் என்றால் மருளே மிகுத்து மறையவர் நல்ல வழி மாற்றி நின்றேன் என்று வருந்துவருவர்க்கெல்லாம் அந்த வருத்தம் தீர தூப்புல் தேவே அருளாய் இனி எனக்கு உன் அருள் இன்றி வேறில்லையே என்று பிள்ளையந்தாதி பாசுரத்திலே சுவாமி தேசிகனுடைய குமாரன் அவருடைய சிஷ்யர், குமாரன்னா ரத்தபந்தன் எடுத்துருவான், அவருடைய சத் சிஷ்யனாக அந்த தேசிகன் காட்டிய தொல்வழிதான் எங்கள் வாழ்வு, அதுதான் நமக்கு வழி என்று காட்டினார் அல்லவா. அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே மேலையார் செய்வன என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி அடுத்தது என்ன சொல்றா? வேண்டுவன கேட்டியேன் என்று சொல்லுகின்றார். நாங்கள் என்ன கேட்டோம்? முறைப்படி வந்தோம். எப்படி முறைப்படி வந்தோம்? மார்கழி மாதத்திலே பிராத காலத்திலே எழுந்து நீராடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு செய்யாதது செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்று மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஒரு நெறியை வகுத்து கொண்டு ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனுடைய பேர்பாடி நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டிக் கொண்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நல்ல வார்த்தைகளை நினைத்து நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு 10 தோழியர்களை, உறக்கத்தில் இருக்கின்ற தோழிகளை, அஞ்ஞானத்தில் இருக்கின்ற தோழிகளை எழுப்பி அவர்களுக்கு மெய்ஞானம் வர வேண்டும் என்றால் அவர்களுடைய அஞ்ஞானம் கழிய வேண்டும் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக 10 ஆழ்வார்களையும் துணையாக ஆச்சாரியர்களாக அழைத்து கொண்டு நின்னுடைய முற்றத்திலே வந்து நின்றோம். வாயிற்காப்போனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு நந்தகோபனுடைய திருமாளிகையை காத்து கொண்டிருக்கின்ற அந்த வாயிற்காப்பனுடைய அனுமதியை முறையே பெற்று உங்களிடம் ஏற்கனவே அப்பாயின்ட் இருக்கான்னு அவன் கேட்பான்னு தெரிஞ்சுட்டு முன்னே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டான்னு சொல்லி நென்னலே வாய்நேர்ந்தான் என்று சொல்லி அவனுடைய அனுமதியும் பெற்று பிறகு நென்னலே வாய்நேர்ந்தான் என்று இங்கு சொல்லுவது 3 சரணாகதி சரம ஸ்லோகங்களை என்று நாம் கீழ்ப்பாசுரங்களே அனுபவித்ததை மனதிலே கொள்ளுங்கள். அப்படி வாயிற்காப்போனுடைய அனுமதியை பெற்று முறையாக எம்பெருமானுடைய தாய் தந்தையர்களாகிய நந்தகோபனையும் யசோதியையும் எழுப்பி அவர்களுடைய அனுமதியும் பெற்று நந்தகோபனுடைய குமாரன் மற்றொரு குமாரனாகிய கிருஷ்ணனுடைய தமையனாகிய பலராமனுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு அவனுடைய தர்மபத்தினியாகி எப்பொழுதும் அவனுடையே உறைந்து கொண்டிருந்த நப்பிண்டை பிராட்டியையும் எழுப்பி அவளுடைய துணையை கொண்டு அவளை புருஷகாரியாக ஆக்கிக்கொண்டு எம்பெருமான் கண்ணனையும் எழுப்பி அவனை செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்று அவன் திருக்கண் மலரும்படி அவனை பிரார்த்தித்து அவன் நடந்து வருகின்ற அந்த அழகை ரசித்து நீ சீரிய சிங்காதனத்திலே வந்து அமர்ந்து கொண்டு பொதுவிலே எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், பள்ளி அறையிலே நீ எங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுத்து விடாதே, நாங்கள் சப மண்டபத்துக்கு வந்து நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்து அதன்படி எம்பெருமானும் சபா மண்டபத்திலே வருகின்ற பொழுது நடந்து வருகின்ற பொழுது நடந்த கால்கள் நொந்தனோ என்று அந்த கால்களுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணி பிறகு தாங்கள் வந்த காரியத்தை நினைத்து உன்னுடைய சாலோகத்திற்கு நியம நிஷ்டையோடு வந்துவிட்டோம், உன்னுடைய சாமீபியத்தில் வந்துவிட்டோம், இப்பொழுது எங்களுக்கு நீயின்றி நான் இல்லை நானின்றி நீ இல்லை என்ற ஒரு பக்தி நெறியிலே இருக்கின்றோம், ஆகையினால் எங்கள் பக்தியாகிய திருக்குளத்திலே வந்து நீ நீராட வேண்டும் என்று எம்பெருமானுக்கு ஒரு கட்டளையும் விட்டு இப்படியெல்லாம் எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ண உடனே எம்பெருமான் மனம் மகிழ்ந்து மா சுச்சகா உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணுகின்றேன், நீ கேட்டதை நான் கொடுக்கின்றேன் என்று எம்பெருமானிடம் அந்த வரத்தையும் பெற்று வேண்டுவன கேட்டியேன், மா சுச்சகான்னு சொல்லிட்டியே, தரேன்னு சொல்லிட்டியே, இப்போ என்ன நாங்கள் வேணும்னு சொல்கிறேன் கேட்டுக்கோன்றான். எப்படி இந்த படிப்படியாக உயர்த்தி கொண்டு போய் எடுத்த உடனே போய் கேட்கக்கூடாது, அதுக்கு உண்டான நிலையை உருவாக்கி கொண்டு செல்ல வேண்டும். நாம் எடுத்துக்கொள்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் நன்றாக பூர்த்தியாக வேண்டுமென்றால் அது முழுமையாக நிறைவடைய வேண்டுமென்றால் எப்படியெல்லாம் ஒவ்வொரு நிலையை கடந்து பக்குவமாக உணர்ந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை இந்த பாசுரங்களிலே ஆண்டாள் நமக்கு காட்டுகின்றார்.
யானே என்னை அறியகிலாதே யானே என்னனதே என்றிருந்தேன் என்று எங்கள் அபிமான பங்கத்தை நீக்கிக் கொண்டு உன் அடியிலே வந்து நாங்கள் பணிந்துவிட்டோம். ஆகவே வானவரேத்துகின்ற வானவர்களெல்லாம் போற்றுகின்ற வானவரேரே எம்பெருமானே கண்ணா என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் உணர்த்தியதை நாங்கள் உணர்ந்துவிட்டோம். உன்னைப் போலவே நாங்களும் ஆகவே அணிகலன் அணிந்து கொண்டு சாரூபியம் அடைய வேண்டும். நீங்கள் உடனே ஒரு சந்தேகம் வரலாம், கீழ்ப்பாசுரத்தில் என்ன சொன்னீங்க? ஆடை எடுப்போம் அதன் முன்னே பார்த்தோம் நாளைக்கு சொல்ல போகிறார். கீழே என்ன சொன்னான்? மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று சங்கல்பம் பண்ணிட்டால எந்தவித அணிகலனும் போட்டுக்க மாட்டோம், நோன்பு நோற்பது தான் எங்களுடைய நோக்கம் என்று சொன்னவன் நாளைய பாசுரத்தில் என்ன பண்ண போகிறாய்? எல்லா அணிகலனையும் அணிந்து கொண்டு நன்றாக மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அனுபவிக்க போகிறோன்னு சொல்லுவோம். அது வேறு வித அர்த்தம், அதை நாளைக்கு அனுபவிப்போம். இப்பொழுது இப்படி பக்தி நிலையிலே நாங்கள் கடந்து வந்து சாரூபியம் நாங்கள் அடைய வேண்டும். சாரூபியம் அடைய வேண்டும் என்றால் நித்திய சூரிகளைப் போன்று உன்னுடைய லோகத்திலே வந்து உன்னைப் போலவே எங்களுக்கும் உன்னுடைய தோற்றம் எப்படி இருக்கின்றதோ அது போன்ற தோற்றம் எங்களுக்கும் கிடைக்கச் செய்து உன் அணிகலன்களை நாங்களும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு சங்கு கைங்கரியம் என்ற பறை உன்னை போற்று பல்லாண்டு பாடுகின்றவர்கள் ஞானம் கோல விளக்கு கொடி விதானம் ஆகிய 6 பொருட்களை ஆண்டாள் நாச்சியார் இங்கு வேண்டுகின்றார். அந்த 6ஐயும் அணிந்து கொண்டு நாளைக்கு பாசுரத்திலே அனுபவிப்பார். இப்போ இங்கே இவெல்லாம் இருக்காளே துவாரபாலர்கள் நித்தியசூரிகள்லாம் எப்படி இருக்கா? எம்பெருமான் என்னென்ன ஆயுதங்கள் வச்சு சங்கு சக்கரம் அவாகிட்டையும் இருக்கும். அதுதான் திவ்ய ஸ்வரூபம். எம்பெருமானுடைய சாலோக்கியத்திற்கு வந்து சாரூபியம் அடைந்து எம்பெருமானிடம் அவர்கள் லயமடைந்து விட்டதனால் சதா பஷ்யந்தி சூரையா என்று வேதம் சொல்லுவது போன்று மூடாத கண்களுடன் எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலை தனக்கு வேண்டும். அதற்கு எனக்கு உன்னை போன்ற ரூபம் வேண்டும் என்று சாரூபியம் வேண்டுவதாக இந்த பாசுரத்தை சொல்லுவார்கள். இதை வித்தியாசமாக நம்மளுடைய நிஜ வாழ்க்கையிலே எப்படி நம் திருவாராதன கைங்கரியத்தின் பொழுது கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த ஆண்டாள் வேண்டுகின்ற 6 பொருட்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அதுதான் என்று நமக்கு எடுத்து காட்டுவார்கள். உதாரணமாக சங்கு என்பது ஓம் என்ற பிரணவத்தை சொல்லுவதனால் எம்பெருமான் திருவாராதனத்தின் போது நாம் செய்கின்ற மந்த்ராசனத்தை குறிக்கின்றது. பறை என்பது எம்பெருமானுக்கு தெரியும் கைங்கரியம் என்ற அர்த்தத்திலே ஸ்நானாசனத்தை சொல்லுகின்றது. பல்லாண்டெசைப்பார் என்பது அலங்காராசனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கோல விளக்கு என்பது தீபத்தை ஏற்றுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமாளுக்கு கண்டருளுப்பணுகின்ற அந்த நைவேத்தியம் போஜ்யாசனத்தை சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கொடி என்பது புனர்மந்திராசனத்தை சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விதானம் என்பது பரியங்காசனத்தை இறுதியிலே நாம் சமர்ப்பிக்கின்றோம் அல்லவா, அதை சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சங்கம் பறை பல்லாண்டு சொல்பவர் தீபம் கொடி விதானம் என்ற இந்த 6 விதமான பொருட்கள் எனக்கு வேண்டும் என்று ஆண்டாள் சொன்னதை 6 விதமாக பகவத் ஆராதனத்தின் பொழுது நாம் செய்கின்ற கைங்கரியத்தோடு ஒப்பிட்டு உத்தமூர் சுவாமி என்ற மகானுபாவர் அனுபவித்திருப்பார். அதை இங்கு நாம் மனதிலே கொண்டு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். இந்த 6 பொருட்களையும் இந்த நம்மளுடைய இதற்கு சரணாகதி தத்துவத்தினுடைய 6 அங்கங்களாகவும் உருவகப்படுத்தி பெரியவர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார்கள். அதை சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு பெரிய வியாக்கியானமாக போயிடும். அது ஒரு நாள் உபன்யாசமாகவே ஆகிவிடும். இந்த 6 பொருட்கள் எப்படி சரணாகதி தத்துவத்தினுடைய 6 அங்கங்களாக உருவகப்படுத்தி இருக்கின்றது என்று. ஆகவே ஒரு தெரிதலுக்காக சரணாகதியினுடைய 6 அங்கங்கள் இந்த 6 பொருட்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துவதாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சரணாகதி தத்துவத்தினுடைய 6 அங்கங்கள் என்ன என்பதை லக்ஷ்மி தந்திரத்திலே ஒரு ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேதான் அகிர்வித்ய சம்ஹிதை என்ற கிரந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஸ்லோகத்தை மட்டும் இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகின்றேன். பிறகு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சமயம் ஏற்பட்டால் ஆண்டாள் நாச்சியார் கேட்ட இந்த 6 பொருட்களும் இந்த சரணாகதியினுடைய 6 அங்கங்களாக எப்படி பொருத்தி பார்க்கலாம் என்று நாம் அனுபவிப்போம். ஆனுகூல்ய சங்கல்பகா பிரதிகூல்ய வர்ஜனம்
ரட்சிஷ்யதீதி விஸ்வாசோ கோப்ருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி என்று சரணாகதியினுடைய 6 அங்கங்கள் என்று இந்த லக்ஷ்மி தந்திரம் என்ற கிரந்தத்திலேயும் அதே போன்று அகிர்புத்திய சம்ஹிதையிலும் சொல்லப்பட்டிருப்பதை மனதிலே கொள்ளுங்கள். பிறிதொரு சமயத்திலே அதை நாம் அனுபவிப்போம். இப்படி இந்த 6 பொருட்களை ஆண்டாள் நாச்சியார் தூயமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து சகலவிதமான கைங்கரியம் செய்கின்ற அந்த பறையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டு, அந்த பறை மட்டும் போராது, அந்த பறையோடு உன்னுடைய சங்கம் வேண்டும், அந்த பறையோடு உன்னுடைய கொடி வேண்டும், விதானம் வேண்டும் என்று கேட்கின்றார். சங்கம் வேண்டும் என்று தனக்கு மட்டும் போரும் என்று ஆண்டாள் கேட்கவில்லை, தன்னுடைய சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் வேண்டும் என்றும் கேட்கின்றாள். அதுதான் ஆண்டாளுடைய பெருந்தன்மை. இப்படி எங்களுக்கு நீ அருள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார். அத்தகைய அனுபவத்தை இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்க வேண்டும். இங்கு ஏன் பாஞ்சசன்னியத்தை குறிப்பாக ஆண்டாள் கேட்டாள் என்பதை மட்டும் சொல்லி இந்த பாசுர அர்த்த விசேஷத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன். பாஞ்சசன்னியத்துக்கு ஒரு தனிப்பெருமை உண்டு. எம்பெருமானுடைய அதரத்தை சுவைத்த சுவை அதற்கு உண்டு. அதேதான் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று நாச்சியார் திருமொழி பாசுரத்தில் அனுபவித்திருப்பார். எம்பெருமானே, நான் உன் பாஞ்சசன்னியத்தை ஏன் கேட்டேன் என்றால், அந்த பாஞ்சசன்னியம் எப்படிப்பட்ட சங்கம் என்பதை கீழ்ப்பாசுரத்திலே இத்தனை சிப்பிகள் இருந்தால் ஒரு சங்கு, ஒரு இடம்புரி சங்கு வரும், இத்தனை 1000 இடம்புரி சங்கு இருந்தால் ஒரு வலம்புரி சங்கு வரும், ஒரு இத்தனை 1000 வலம்புரி சங்கு இருந்தால் ஒரு அதற்கும் மேற்பட்ட சங்கம் வரும் என்றெல்லாம் அனுபவித்ததை அந்த விருத்தாந்தத்தையும் மனதிலே கொள்ளுங்கள். அப்படி கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்த அந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய அதரச்சுவை உடைய அந்த சுவையுடைய சங்கத்தை நான் அணிந்து கொள்ள வேண்டும், அந்த அதரச்சுவையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த சங்கத்தை ஆண்டாள் நாச்சியார் கேட்டாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய அந்த 6 விதமான அணிகலன்களை ஆண்டாள் நாச்சியார் எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, ததாஸ்து, அப்படியே கொடுத்து விட்டோம். என்ன மாச்சுச்சகான்னு சொல்லிட்டான் இல்லையா, கவலைப்படாதே, நான் அனுகிரகம் பண்ணுகிறேன், சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக தந்தோம் தந்தோம் கொடுத்து விட்டோம், 6 விதமான பறைகளையும் உனக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னார். நாளை பாசுரத்திலே அதை அணிந்து கொண்டு ஆண்டாள் எப்படி எம்பெருமானிடம் சாயுஜ்யம் என்று எம்பெருமானுடன் ஐக்கியமாகின்ற நிலையை அனுபவிப்போம். அது நாளைய பாசுரத்தில் அனுபவிப்போம். இப்படி பக்தி நெறியிலே ஒவ்வொரு நிலையாக கடந்து வந்து எம்பெருமானையே அடைகின்ற அந்த உன்னத நிலையை நமக்கு எடுத்துக்காட்டுவதுதான் திருப்பாவை பாசுரங்கள் என்று இதுவரையில் சாரூப அனுபவம் வரையில் அனுபவித்து விட்டோம். மற்ற இன்னும் ஒரே ஒரு நிலை சாயுஜ்யம், அதாவது எம்பெருமானுடன் லயமாகி விடுவது. அந்த நிலையை அடுத்த பாசுரங்களிலே அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த பாசுரார்த்த விசேஷத்தை எந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.